ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாட்ஸ் நெக்ஸ்ட். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது கொரோனா டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதையை நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் பார்க்க போகிறோம். கொரோனா பீக்கில் இருக்கும்போது ஒருத்தர் அவங்க அம்மாவுக்கு வந்து பாசிட்டிவ் வந்ததுனால நைட் டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அப்படி கூட்டிகிட்டு போய் அவங்க அட்மிஷன் போடும்போது அங்கே மெயின் பில்டிங்கில் எதுவும் இடம் இல்லாததுனால ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்க ஒரு பழைய பில்டிங்கில் ஒரு 6-7 பேர் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அந்த இடம் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு செடிங்கெல்லாம் பொதுருங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால வழியெல்லாம் ஒரு செடி பொதுருங்களாக இருந்திருக்கு. அவங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இங்கே இருங்க, நம்ம அப்புறமா மாற்றிக்கலாம் சொல்லிவிட்டு அவங்கள அங்கே இது பண்ணியிருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாம் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அது எமர்ஜென்சினா சொல்லுங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இவருக்கு அந்த இடம் அந்த வழி வந்த வழியெல்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறார். ரொம்ப இடமே சரியில்லை, வரத்துக்கும் வழி சரிக்கிட்ட ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் இஜிலோன்னு இருக்குது, இருட்டாக இருக்குது. காலையில் வரைக்கும் தள்ளிட்டு காலையில் தான் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவோடு இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது மிட் நைட்டில் அம்மாவுக்கு திடீர்னு மூச்சுத்திணறல் அதிகமாகிடுது. ஒரு பயந்து போயிட்டு அங்கே நர்ஸ் ஒருத்தர் வருவான்னு சொன்னாங்க, ஆனால் வரல. சரி, அந்த மெயின் பில்டிங் போகிறதுக்காக போயிட்டுருக்காரு. போனால் வழியெல்லாம் அந்த 6 உயரத்துக்கு செடிங்க, அது மேலே அவர் நடந்து டார்ச் அடிச்சுட்டு செல்லில் டார்ச் அடிச்சுட்டு போகிறார். கொஞ்ச தூரம் போகும்போது இந்த வழியில் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. தம்பி கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியலப்பா, டாக்டர் இருந்தால் கொஞ்சம் வர சொல்லு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவர் அந்த ரூமுக்கு திரும்பி பார்த்து யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு ஒரு 2 ஸ்டெப் எடுத்துக்கிச்சு அந்த டார்ச் லைட்டு காட்டுறாரு. அங்கே யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரி அந்த சின்ன ரூமில். சரிங்க, நான் டாக்டர் கிட்ட தான் போகிறேன், வர சொல்கிறேன் சொல்லிவிட்டு அவர் நேராக போய் அந்த டாக்டரை பார்த்து இந்த மாதிரி அம்மாவுக்கு முடிச்சிருந்தேன். அவர் டாக்டர் கையோடு கூப்பிட்டு வந்து அவங்க அம்மாவை முதல்ல பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அவங்கள ஆக்சிஜன்லாம் வச்சுட்டு சரி ஓகே, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, அதனால் இப்போ கூப்பிடுங்க சொல்லிவிட்டு அந்த டாக்டர் கிளம்புறாரு. கிளம்பும்போது இவருக்கு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ரூம்லேருந்து குரல் கூப்பிட்டார்ல, அவரை பற்றி சொல்கிறார். சார் வர வழியில் அந்த ரூம்லேருந்து ஒருத்தர் கூப்பிட்டார் சார், ரொம்ப எமர்ஜென்சி, உடம்பு முடியலன்னு சொன்னார் சார், போகும்போது அவர் பார்த்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. வர வழியிலையா எங்கே அப்படின்ட்டு டாக்டர் மறுபடியும் கேட்குறாரு. இந்த வர வழியில் ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குல்ல சார், சின்ன ரூம், அதுலேருந்து கூப்பிட்டாங்க சார் முடியலன்னு சொல்லி. அதெல்லாம் ஆளே இல்லைப்பா அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறாரு. எனக்கு ஆளே இல்லையா அப்படின்னா அந்த மைண்ட் அப்படியே அதையும் யோசிக்கிறான். இல்லையா, அங்கே யாரோ கூப்பிட்டாங்க, நம்ம ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வச்சு போய் பார்த்தோமே, டார்ச் வச்சுமே யாரும் படுத்துருந்த மாதிரி இருந்தது அப்படி யோசிச்சுட்டே இருக்கான். சரின்ட்டு அப்படியே அந்த யோசனை பண்ணும்போது சரி காலைல போய் பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு அப்படியே படுத்துறான். காலை அவன் எந்திரிச்சோன்னா அந்த முதல் ஞாபகமே அந்த ரூம்லேருந்து அந்த குரல் தான் அவன் மனசில் ஓடிட்டுருக்கு. சரின்ட்டு அந்த ரூமுக்கு போய் பார்க்கலான்ட்டு போகிறேன். அந்த ரூமில் ஆள் இருக்க மாதிரி தெரியல, தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப இடிஞ்சு போன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது அந்த ரூம் பார்க்குறதுக்கு. இதுலேயும் ஆள் இருந்தாங்க. நைட்டு ஒரு குரல் கடிச்சு சொல்லிட்டு அந்த ரூம் கிட்டே போகலான்னு சொல்லி போனால் அந்த போகிறதுக்கும் வழி கிடையாது. அந்த செடிங்கெல்லாம் வச்சுட்டு மொல்லமாக எட்டி பார்க்குறேன். அதெல்லாம் எல்லாம் இடிஞ்சு போய் அந்த பழைய மண் ஜல்லி மணல்லாம் கொட்டி கிடக்கு. உள்ளே அதில் ஆள் இருக்க மாதிரி அறிகுறியே இல்லை. அவனுக்கு அப்படியே பயத்தில் உடஞ்சி போயிடுறான். நைட்டு இதுலேருந்து குரலுக்கு அடிச்சு நான் ஒரு 3 ஸ்டெப் முன்னாடி பார்த்தோமே, அந்த ரூமில் எட்டி பார்த்தோமே, யாரோ ஆள் இருக்க மாதிரி படுத்துருந்தாங்களே அப்படின்ட்டு அவன் மைண்டில் அந்த பயம் அப்படியே இதுவாகிடுச்சு. இந்த கதையை அவன் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணான். இந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம் அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்து சொல்லி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.